Hello students, welcome to Solvex Academy. இன்னைக்கு நம்ம 11th standard mathematics trigonometry exercise 3.2ல third sum தான் பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா, what must be the radius of a circular running path around which an athlete must run 5 times in order to describe 1 kilometer? அதாவது ஒரு circular path இருக்கு. அந்த circular pathல ஒரு athlete வந்து ஓடுறாரு. 5 times ஓட்டுனாதான் 1 kilometer அவர்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரேடியஸ் வந்து தெரில. ஆனால் வந்து ஒரு அத்லட் வந்து 5 times ஓட்டினா தான் 1 kilometer. அப்போ என்னன்னா 5 times per kilometer. அப்போ 2 kilometersனால் என்ன, 10 times per 2 kilometer அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து நமக்கு இந்த ரேடியஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஓன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரேடியஸ் வந்து நமக்கு தெரியல. இப்போது நார்மலாக என்னென்னா இது 5 times 1 2 3 4 5 அப்படின்னு ஓடினா தான் 1 kilometer வருது. ஸோ இந்த அவுட்லைன் ஆஃப் அ சர்க்கிள் அதை நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவோம், பெரிமீட்டர் சொல்லுவோம் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். அப்படி தான் வந்து சொல்லுவோம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலாஸ் வாட் மீன்ஸ் circumference of a circle. Circumference of a circle formula is 2 pi r. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 into 2 pi r வரும். ஏன்னா அவர் 5 times இதை வந்து ஓடினாதான் 1 kilometer நமக்கு கிடைக்குது. இப்போ 5 timesனால் என்ன, இப்போ 5 into 2 pi r 5 தடவை இந்த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளை வந்து அவர் கவர் பண்ணாதான் 1 kilometer. அப்போது 5 2 pi r per கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு இதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா. இப்போது 5 into 2 என்ன, 10 pi r per கிலோமீட்டர். நம்ம இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் எழுதலாமா, 10 pi r is equal to 1000 meter. 1 kilometer is equal to 1000 meter. இதெல்லாம் வந்து மறந்துடாமல் மெமரைஸ்லேயே நம்ம எப்போ மெமரியில் வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த சம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம போடாமல் விட்டுட்டோன்னா ஒரு சம்மே மாறிடும். இப்போது பையோட வேல்யூ என்ன, 22/7 அண்ட் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது. இஸ் ஈக்குவல் டு 1000. இது இப்படியே வச்சுக்கலாம். இப்போது நமக்கு எந்த வேல்யூ தெரியாதோ அதை யூஸ்வலாக நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வருவோம் இல்லையா. இப்போ சேம் அதே மாதிரி இந்த ஆரை வந்து நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 1000 வந்து அப்போ ஈக்குவல் டுக்கு உள்ளே வந்துடும். 1000 into 7 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். 7 by நியூமரேட்டரில் இருக்கிறது கீழே வந்துடும். 10 into 22. இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் என்ன, 0 0 கேன்சல் அண்ட் 22 11 times 50 times. Then r is equal to 50 into 7. 50 into 7 is by 11 மறந்துடக்கூடாது. 50 into 7 is 350 by 11. 350 by 11 என்ன நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்துடலாமா. த்ரீ times 33, பேலன்ஸ் 2, 0 கீழே வந்தால் 20, 1 time போட்டால் 11, பேலன்ஸ் 9, பாயிண்ட் வச்சு ஒரு 0 போடலாம். அண்ட் 8 times 88, பேலன்ஸ் 2, அகெயின் 0 போட்டால் 20 வரும், 11 வரும். அப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இங்கே 1 8 1 8 1 8ன்னு போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 3 numbers, மினிமம் 2 numbers. இதில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். இப்போது ஆன்சர் என்னென்னா 31.818. நான் 3 நம்பர்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 8181 மீட்டர். பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து 3 numbers இருந்தாலும் டெசிமலுக்கு பக்கத்தில் இருக்க ஆன்சர் அப்படியே எழுதாமல் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அதனால் 1 mark போயிடும். இப்போ என்னன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் நான் எப்படி, ஆக்சுவலாக இதுதான் வந்து ஆன்சரு. நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னு இப்போ நான் சொல்லி காட்டுறேன். இதுதான் வந்து ஆன்சர். எப்படி தெரியுமா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், இப்போது டெசிமலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா இந்த நம்பர், இதில் வந்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 2 digit இருக்கா, 3 1 2 digit இருக்குது. அப்போனா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது செகண்ட் பிளேஸ் ஆஃப் டெசிமலாக தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். செகண்ட் பிளேஸ் ஆஃப் டெசிமலை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பிளேஸான 8 விட்டுட்டு 1 விட்டுட்டு தேர்டு பிளேஸில் பார்க்கணும். இந்த 8 வந்து 5க்கு மேலே இருக்கா, 5 above ஆர் 5 below. 5 above நம்பர் தான் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு பிஃபோர் இருக்க இந்த 1 கூட +1 பண்ணணும். +1 பண்ணால் என்னவாகும், இது 2 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 50
54.318 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க. இதை வந்து நம்ம செகண்ட் பிளேஸ் ஆஃப் டெசிமலில் தான் நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பிகாஸ் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது 2 நம்பர். அப்போது வந்து நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது தேர்டு நம்பரை பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 நம்பரை விட்டுட்டு தேர்ட் நம்பர். ஏன் ஃபஸ்ட்டு 2 நம்பரை விடுறோம்னா ஏன்னா டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது 2 நம்பர். அப்போ இந்த தேர்ட் நம்பர் பார்க்கும்போது 8. இந்த 8 வந்து 5 above இருக்கிறனால இதுக்கு முன்னாடி இருக்க இந்த 1 கூட நம்ம ஒன்று ஆட் பண்ண என்னவாகும்? அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்து 54.32 வரும். இப்படி தான். அதுவே 3 டிஜிட் நம்பராக இருந்தால் 874.9024 இந்த மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? 3 டிஜிட்டில் வந்து நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஏன்னா முன்னாடி வந்து டெசிமலுக்கு முன்னாடி 3 இருக்குது. அப்போ 1 2 3 4th பிளேஸில் பார்த்தா அந்த 4 இஸ் above 5 or below 5? தட் இஸ் below 5. இப்போ below 5 இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம்? சப்ராக்டும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண தேவை. இந்த 4 அப்படியே விட்டுட்டு 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இது பட் மைனஸ் பண்ண தேவையில்லை. அப்போது 874.902 இப்படி தான் வரும். இப்போ வந்து எப்படி டெசிமல் வந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சா? யா, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.